1 2 3 4 9 10 10. ஏய் ஒழுங்கா என்ன ஒழுங்காவா 1 1 2 3 7 10. ஐயோ, ஏற்கனவே இங்கே ஒரு ஆள் இருக்கா, நீ அங்கே நான் போகிறேன். ஏய், நான் உனக்கு பின்னால் தான் இருக்கேன்னு சொல்லி கொடுத்துறாத. அப்பா ஒழுங்கா சொல்லு 30 வரைக்கும் எண்ணியாச்சு. கண்ணை வேற மசன்னு இருக்குது. எங்க யாரையுமே காணோம், சிட்டா பிறந்துட்டாங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது? இரு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. ஹே லட்சு, அவங்களாம் எங்க ஒளிஞ்சிருக்காங்க? ப்ளீஸ் சொல்லுடி, சாக்லேட்டு பிஸ்கட்லாம் வாங்கி தரேன். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நான் ஒழுங்கா என் 50 வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நான் கரெக்டா நீ கண்ணை முடிதான் எண்ணிட்டு இருக்கேன்னு நான் உன்னையே தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நீ தான் ரொம்ப அறிவாளியாச்சே, நீயே போய் கண்டுபிடி. உனக்கெல்லாம் எவ்வளோ சாக்லேட் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் இதுவா ஃப்ரெண்ட்ஷிப்னா ஹெல்ப் பண்ணணும். என்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நீ ஏன் போய் கண்டுபிடிக்கலாம்? நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா நீ ரொம்ப தான் ரூல்ஸ் பேசுகிற. போ, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? யூடியூப் ஃப்ரெண்ட்? இவ வேற சம்மந்தம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து இழுத்துட்டு நாம வேற ரொம்ப நோண்டனா உலகிடுவோமே. பைக்குக்கு பின்னாடி தான் சிண்டு இருக்கான்னு உலகிட்டா வம்பா போயிடுமே. ஓகே தேங்க்யூ, இனி நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன சொன்னேன், இவன் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. இந்த லட்சிய பத்தி நமக்கு தெரியாதா? நோண்டபடி நோண்டனா எல்லாம் வெளியே வரும், அதுக்குத்தான் நோண்டனே. பைக்குக்கு பின்னாடி சிண்டு இருக்கலாமா, பிடிச்சிட வேண்டியதா? வாடி சிண்டு, நீ தான் ஃபர்ஸ்ட் மாட்டின, அடுத்து நீ தான் கண்ணை முடிக்கணும். நான் இது ஒத்துக்க மாட்டேன், கல்லாட்டம் ஆடுறீங்க. ஏய் லட்சு, உட்காந்து அம்பேர் வேலை பாருன்னா உட்காந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கியா? நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவ வந்து என்கிட்ட கேட்டா நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன். நானெல்லாம் யாரையும் போட்டு கொடுக்கலப்பா. ஆமா லட்சுலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நானா தான் கண்டுபிடிச்சேன். இப்ப கூட பாரு எங்க இருக்குன்னு கேட்ட சொல்லவா போறாவ? ஆமா கட்டலுக்கு பின்னாடி தான் பாரு இருக்கா, நான் சொல்லவே மாட்டேன்ப்பா. தேங்க்யூ லட்சு, தேங்க்யூ. பாரு போய் பிடிச்சிட்டு வரேன். பாரு பிடிச்சிட்டே. அடுத்த தடவை ஒளியும் போது முடிய நல்லா முடிச்சு போட்டு நல்ல மூளைய பார்த்துக்காரு. இப்ப வெளியே வா. லட்சு, சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறியே. உன்னை பத்தி அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. டெக்னிக்கலா பேசி உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் போட்டு வாங்குறா, நல்லா கறக்குறா உங்ககிட்ட இருந்து. ஓ பாரு, நீயும் அதையே சொல்றியே. நான் எங்க சொல்லி கொடுத்தேன்? அவளா கண்டுபிடிக்கிறா. இப்ப பாரு, அம்மா மாட்டுக்கு பின்னாடி தான் இருக்கா, நான் சொல்லவே இல்லையே. ஆனா டுண்டு கரெக்டா போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துடா. ஐயோ லட்சு, உனக்கு எப்படித்தான் தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியலையே. நீ அம்பேராவே இருமா. இங்கிருந்து எப்படி கிளம்பாரு அம்முவே. ஏய் அம்மு, உன்னை பார்த்துட்டேன், பிடிச்சிட்டேன், வா. மண்டையில் இருக்கிற கொண்டையெல்லாம் தெரியுது. போதுமா ஒளிஞ்சுது, அதை பக்கத்துல வந்தே பிடிச்சிட்டேன்ல, வா. ஓகே லட்சு, நீ எதுவுமே சொல்லி கொடுக்கல, டுண்டுவே தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா, ஒத்துக்கிறோம். இப்போ விச்சு எங்க இருக்கா கரெக்டா சொல்லு பார்க்கலாம். கரெக்டா சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது நான் தான் அவுட்டு, நானே கண்டுபிடிக்கிறேன். சரியா? நான் எல்லாம் உங்களை யாரையும் சொல்லி கொடுக்கல. விச்சு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, உங்களை எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்ல, அதே மாதிரி விச்சுவையும் நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். லட்சுக்குட்ட நேரடியா போய் எங்க இருக்கான்னு கேட்கறதெல்லாம் ரொம்ப தப்பு. நானே கண்டுபிடிக்கிறேன் பார். டேய் விச்சு, எங்கடா இருக்க? ஐயோவா, நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு கிடக்குது. டேய் விச்சு, நீ எங்கடா இங்கே வந்து விழுந்து கிடக்குற? நான் நல்லா சேஃபாக பிடிச்சி தான் மேலே ஏறி போய் ஹைட் ஆனேன். மேலேருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக வந்து என்னால் தாங்க முடியலையா, கரெக்டாக கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காம விட்டுட்டேன். அதனால் கிரிப் இல்லாமல் ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி விச்சு, உனக்கு எதுவும் அடிப்படல தானே? ஏன்னா இங்கே இழந்த விடப்பட்டே கால் துண்டு வரல ஃப்ராக்சர் ஆகிருக்குது. நீ மேலேருந்து வேற கீழே விழுந்துருக்குற, அதுதான் கேட்டேன். நாளைக்கு நீ எதுவும் வண்டியில் வர மாட்டேதானே? இருந்தாலும் நான் விழுகும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து தான் அந்த பக்கம் பிடிச்சி தான் விழுந்தேன். அதனால் எனக்கு அடியெல்லாம் ஒன்றும் விழலை.
சரி. உனக்கு தான் காலில் பிரச்சனையாச்சே அப்படின்னு உன்னை அம்பையர் ஆக்கினா நீ எல்லாத்தையும் போட்டு கொடுத்து கடைசியில் கேமையே கொலாப்ஸ் பண்ணிட்ட. எல்லாரும் என்னையே குத்தம் சொல்றீங்க. நான் விளையாட்டுக்கு வரல, நான் வீட்டுக்கு போறேன்.